புத்திசாலி முயலும் கொடூர சிங்கமும். ஒரு காலத்தில் அடர்ந்த காடொன்றில் ஒரு கொடூரமான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் வலிமையானதும் சக்திவாய்ந்ததும். தினமும் அது பசியில்லாவிட்டாலும் பல விலங்குகளை வேட்டையாடியது. காட்டு விலங்குகள் எல்லாம் அதைக் கண்டு பயந்தன. ஒருநாள் விலங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடிவு செய்தன. தினமும் ஒரு விலங்கை சிங்கத்துக்கு உணவாக அனுப்ப தீர்மானித்தன. அதற்கு பதிலாக சிங்கம் வேறு யாரையும் வேட்டையாடக்கூடாது என்று கூறின. சிங்கம் சம்மதித்தது. ஒருநாள் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. அந்த முயல் மிகவும் புத்திசாலி. சிங்கத்தின் குகைக்குச் செல்லும் வழியில் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. அது மெதுவாக நடந்து தாமதமாகச் சென்றது. சிங்கம் கோபமாக கத்தியது. ஏன் இவ்வளவு தாமதம்? முயல் வணங்கி, அரசே, வழியில் இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது. அது தான் உண்மையான காட்டு அரசன் என்று கூறியது. சிங்கம் மிகுந்த கோபமடைந்தது. என்னை அவன் இருக்கும் இடத்துக்கு அழைத்துச் செல் என்று கத்தியது. முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அவன் இந்த கிணற்றுக்குள் இருக்கிறான் என்றது. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அதை மற்றொரு சிங்கம் என்று நினைத்தது. அது கர்ஜித்தது. பிரதிபலிப்பும் கர்ஜித்தது. கோபத்தில் சிங்கம் கிணற்றுக்குள் குதித்தது. அங்கேயே மூழ்கி இறந்தது. காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக கொண்டாடின. புத்திசாலி முயல் அனைவரையும் காப்பாற்றியது. கதையின் நெறி: வலிமையை விட புத்தி மேலானது. இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.